வணக்கம். இது வந்து அந்த ஹவ் டு அப்ளை பெயில் இன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு வீடியோ நம்பர் 2. ஓகேவா? அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஜுகேஷன் பர்பஸுக்காக போடுறேன். எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்காக போடுறேன். அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக போடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னா அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் தான் என்கொயரி பண்ணுறதுக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போலீஸுக்கு பவர் வரும். ஓகேவா? ஸோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெட்டு, குத்து, கொலை, இந்த செயின் ஸ்நாச்சிங்கு, பேங்க் ராபரி, பொண்ணுங்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, கஞ்சா, இந்த தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணுறது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து பெரிய வகையான குற்றங்கள். அப்போ வந்து அடிக்காமையாக இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக அடிப்பாங்க. ஓகேங்களா? எஃப்ஐஆர் போட்டு அடிப்பாங்க. சரிங்களா? தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? அந்த அடியை வாங்கி தான் ஆகணும். அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மற்றபடி சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் அதுக்கு எந்த குறையும் இருக்காது. கரெக்டுங்களா? என்ன விஷயம்னா, சார் ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. சில பேர் ஜென்யூனாக சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல்களை சில போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, வக்கீல்களை உட்கார வச்சு பேசுவாங்க. உண்மையாக நடந்தது எடுத்து சொல்லுவாங்க. சார் இதுதான் சார் மேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? சில பேர் நம்மளை உட்கார வச்சு பேச மாட்டாங்க. ஓகே. சில பேர் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அக்யூஸ்டுக்கு தானே அப்பீர் ஆகிற நீயே, உனக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது. கரெக்டுங்களா? நம்ம அட்வொகேட்ஸு, ஏன்னா அவனே தப்பு பண்ணியிருக்கான் தான் நான் அவனை பிடிச்சிருக்கிறேன். ஓகேவா? நீ அவனுக்காக வந்து அப்பீர் ஆகிற. இப்போ இங்கே என்ன பேச போகிற, உனக்கு எதுக்கு மரியாதை, உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து கண்ணியமாக நம்மளை நடத்துவாங்க. அது வந்து நம்மளுடைய தோற்றம். கரெக்டுங்களா? நம்ம தோற்றத்தை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன தான் நல்லபடியாக அணுகுமுறை பண்ணாலும் உன்னை மதிக்க மாட்டேன்ற சில இன்டென்ஷனில் சில பேர் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நம்ம அட்வொகேட் ஆகிட்டு ஜூனியராக இருந்து நம்ம வந்து முதல் முறையாக போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி பெயில் மேட்ருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நடக்கும். கரெக்டுங்களா? ஜென்யூனாக நம்மளை வந்து சில பேர் உட்கார வச்சு பேசுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. சில பேர் நம்மளை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அப்பான்னு பார்த்து வேணுன்ட்டுமே வக்கீலை மதிக்காத மாதிரி, வக்கீல் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத மாதிரி, ஓகேங்களா, அவருக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரிலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரிட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நீ அக்யூஸ்டுக்காக அப்பீர் ஆகிற வக்கீல், உனக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. சரிங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்ற காரணத்தை நியாயப்படி அவங்க சொல்லணும். ஓகேவா? சொல்லலைன்னா ஜஸ்ட் இக்னோர் தெம், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரீசன்ஸ் நமக்கு தெரிய வரும் கோர்ட்டில். நம்ம வந்து வக்கீல் வேலை செய்ய வந்திருக்கிறோம். நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து அந்த அக்யூஸ்டுன்றவர் வந்து ரிமாண்டுக்குள்ளே போயிட்டாருன்னா எப்படி அவரை சீக்கிரம் வெளியே கொண்டு வர்றது, அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணுமே தவிர மற்றதையெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. கரெக்டாக மேற்படி வந்து நம்ம அவங்க கூட போய் சண்டை போடுறது, ஓகேவா, அவங்க கூட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ செஞ்சால் என்ன ஆகும்னா நம்ம மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் விடும். இது போல் வந்து அக்யூஸ்டுக்காக அப்பீர் ஆன இந்த அட்வொகேட் வந்து காவல் நிலையத்துக்குள்ளே வந்து, ஓகேவா, எங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தார், எங்களுடைய அரசு கடமையை செய்ய விடாமல் தடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஹைகோர்ட்டுக்கு அலையணும். கரெக்டுங்களா? நம்ம அட்வொகேட்டாக இருந்துக்கிட்டு நம்மளுடைய கடமையை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். நம்ம நியாயமாக அட்வொகேட்ஸ், அதாவது ஊருக்கு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் கோயில் ஆண்டி யாருன்னா அட்வொகேட். அவன் தான் இலவசமாக வேலை செய்கிறவன், அவன் தான் கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். ஊரில் எல்லாருமே 60,000 70,000 சம்பாதிச்சாலுமே அட்வொகேட் மட்டும் 5,000 2,000 ரூபாய்க்கும் 1,000 ரூபாய்க்கும் வேலை செய்வான். கரெக்டுங்களா இல்லையா? அதாவது பஞ்சத்தில் அடிப்பட்டது யார்? வக்கீல். கரெக்டுங்களா? இதுதான் உண்மை. கரெக்டாக இல்லையா? இதுதான் உண்மையும் சத்தியமும். கரெக்டாக. அதனால் வந்து என்ன ஆகுது, வக்கீலா அவன் என்னத்தை சம்பாதிக்க போகிறான், அவனுக்கு என்னத்துக்கு மரியாதை அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா வக்கீல்கள் வந்து சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்றது என்ன சொல்கிறது தெரியும், போலீஸ்காரங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் அவங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அவங்கள கண்ணியமாக நடத்தினாலும் அவங்க நம்மளை அலட்சியப்படுத்துவாங்க. இதெல்லாம் நான் வந்து கண்டிருக்கேன், இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். கரெக்டுங்களா இல்லையா? நமக்கு வந்து அவங்கள குற்றம் சொல்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் இதுதான் நடக்கிறது அப்படிங்கிறது இருக்கிற 1,00,000 அட்வொகேட்டுக்கும் தெரியும். ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, உட்கார வச்சு பேச மாட்டாங்க, ஸ்டேஷனுக்குள்ளேயே வரக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கரணை ஸ்டேஷன்லையும் சரி, கிண்டி ஸ்டேஷன்லையும் சரி, ஸ்டேஷனுக்குள்ளேயே வரக்கூடாதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸ்டேஷன்றது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு, காவல் நிலையம், அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸு. வக்கீல்கள் வரக்கூடாதுன்னா அப்போ யார் தான் வருவாங்க? கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்ன, நமக்கு வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே இருக்காது. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம போனாலே வந்து என்னன்னாக்கா, நான் உங்கள் மேலே சார்ஜ் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ்னா குற்றச்சாட்டு. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எழுதுவேன், பாரில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னுவாங்க.
அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. நம்ம ஓரம் ஒதுங்கிடணும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம எதுக்கு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு, சரிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்கிடணும். கரெக்டுங்களா இல்லையா? அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம நம்ம வக்கீல் தொழில் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம வந்து யாருக்கூடயும் நம்ம சண்டை போடுறதுக்காக நம்ம வரல. இவங்கெல்லாம் நமக்கு எதிரிகளே கிடையாது. கரெக்டுங்களா? நமக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது. நம்ம தொழில் நம்ம செய்யும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு காசு பணம் இருக்குது, அம்பு சேனை இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வேணுட்டுமே வம்புக்கு வந்தால் கூட, ஐயா நீங்கள் பெரியவங்க ஐயா, நான் வந்து உங்கள் அளவு கிடையாதுங்கய்யா, நான் சாதாரண சின்ன ஆள். கரெக்டுங்களா? அதனால் வந்து உங்களுக்கு ஈக்குவலான இருக்கிற ஆளுங்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட அதிகாரத்தை காட்டுங்கய்யா, நான் வந்து ஒரு சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்கிடணும். கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா இதுதான் இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்காக வந்திருக்கோம், தொழில் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம தொழிலில் வந்து ஏற்கனவே நமக்கு அறியாதவன் தெரியாதவன்லாம் நமக்கு வந்து என்ன ஆவான், எதிரி ஆவான். அவன் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அவன்லாம் நம்ம எதிரியாக பார்ப்பான். நம்ம யாரையுமே எதிரியாக பார்க்க மாட்டோம். நம்ம 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 தொழில் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம போடுற பிளாக் கவுன் வந்து நம்மளை வந்து ஓஹோ இவங்கெல்லாம் பெரிய குற்றவாளி, அது நம்மளை குற்றவாளியாக காண்பிக்கும் அடுத்தவங்களுடைய கண்களுக்கு. ஆனால் நம்ம வந்து இங்கே வாய் செத்தவனுக்கும் என்ன சொல்கிறது, ஏழைகளுக்கும் என்ன சொல்கிறது, நியாயம் மறுக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம இங்கே போராடிக்கிட்டு இருப்போன்றது அவங்க கண்ணுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். அதனால் வக்கீல்களை வந்து யாருமே மதிக்கிறது இல்லைன்றது வக்கீல்களுக்கே தெரியும். நம்மளும் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய வேலையை செஞ்சால் மட்டும் போதுமானது. நம்ம ஆஃபீஸ் கதவை நம்ம மூடி வச்சுருந்தாலே வந்து கதவை தட்டுவான். கரெக்டுங்களா? கதவை தட்டி கேஸை கொடுப்பான். இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவான். நம்ம தான் கடவுளிங்க. கரெக்டுங்களா? நம்ம தான் கடவுள்னா என்ன அர்த்தம்? கடவுள் வந்து கர்ப்ப கிரகத்தில் இருப்பார். ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அந்த கடவுள் வந்து வாயை திறந்து பேசவே மாட்டார். மனுஷனாக போய் கடவுள்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து பிரச்சனையில் நல்லா அகப்பட்டுக்கிட்டான் வைங்களேன், அவனே நம்ம ஆஃபீஸ் கதவை தட்டி நம்ம கிட்ட வந்து அனைத்து உண்மைகளையும் ஒப்பிப்பான். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ தான் வக்கீல், அதாவது என்றைக்கு அவன் ரிமாண்ட் ஆகி உள்ளே போகிறானோ, என்றைக்கு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுதோ, அன்றைக்கி தான் அந்த மனுஷனுக்கு வக்கீலோட வேல்யூவே என்னன்னு தெரியும். என்றைக்கு ஒரு சீரியஸான பிரச்சனையில் மாற்றானோ, 1 கோடி ரூபாய் சொத்து சார், இழக்க போகிறேன் சார், என் கூட இருக்கிறவன் என்னை ஏமாத்துறான் சார், என் சொந்தக்காரனே என்னை ஏமாத்துறான் சார், அண்ணன் தம்பி என்னை ஏமாத்துறான் சார், இது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட் சார், இதை வந்து போலீஸ்காரங்களால் தீர்த்து வைக்க முடியாது சார், இது வக்கீலால் தான் சார் முடியும், அதனால தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கேன், நான் வந்து மிகப்பெரிய பதவியில் இருந்தேன் சார், ஆனால் என்னையே ஏமாத்துறாங்க சார் அப்படின்னும்போது அப்போ தான் இந்த வக்கீலோட வேல்யூவே தெரியும். ஓகேங்களா? வக்கீலுன்ற நமக்கு மரியாதை இல்லை, நம்மளோட கவுனுக்கு தான் மரியாதை, நம்ம படித்த சட்டத்துக்கு தான் மரியாதை, நம்மக்கிட்ட எவ்வளோ நாலேஜ் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை. கரெக்டுங்களா இல்லையா? மரியாதை கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், கொடுக்காதவங்க கொடுக்காமல் போகட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. கரெக்டாக இல்லையா? கடவுள் நம்மளை தண்டிச்சிடக்கூடாது. அதனால் நம்ம நீதியின் பக்கம் நிற்கணும், நியாயத்துக்காக போராடணும். கரெக்டுங்களா? இப்போ நியாயத்துக்காக போராடக்கூடிய நிலைமையில் வக்கீல்கள் இல்லை. ஏன்னா வக்கீல்கள் வந்து போராடினாலே வந்து வக்கீல் மேலே ஏதோ ஒரு கேஸை போடணும்னு ரெடியாக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது எந்த வக்கீல் போராடுவான்னு சொல்லுங்கள்? வக்கீல் போராடக்கூடிய நிலைமையிலே வக்கீல் இப்போ இல்லை. நம்ம எதுக்கிட்ட போராடணும், நம்ம பாட்டு வருவோம், வேலையை பார்ப்போம், கூலியை வாங்கிட்டு போவோன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க வக்கீல்கள். ஏன்னா நம்ம வாயை திறந்தாலே இங்கே பிரச்சனையாகுது. நீ வாயை திறந்தாலே உன் மேலே கேஸை போடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தப்பு இல்லையா? அது அதனால் வக்கீல்கள் நசுக்கப்படுகிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும், எல்லா வக்கீல்களுக்கும் அது தெரியும். கரெக்டுங்களா? இங்கே பேச்சுரிமை மறுக்கப்படுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் அப்படியே சரி ஓகே நம்ம அந்த 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 வெள்ளத்தோட வெள்ளமாக நம்மளும் அப்படி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். கரெக்டுங்களா இல்லையா? இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னா அக்யூஸ்டை வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எங்கே அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே விசாரணை அறைன்னு ஒன்று இருக்கும். அந்த விசாரணை அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு அடிப்பாங்க. கரெக்டுங்களா? அடிக்கிற சத்தமும் கேட்கும், அடி விடுற சத்தமும் கேட்கும். ஓகேவா? அவன் ஐயோ அம்மான்னு அலற சத்தமும் கேட்கும். கரெக்டுங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஜெயில் ஒன்று இருக்கும், இருட்டாக இருக்கும், லைட்டே இருக்காது. அந்த ஜெயிலை திறந்துட்டு வந்து ரெண்டு கான்ஸ்டபிளோ 3 பேரோ வந்து அடிப்பாங்க. கரெக்டுங்களா? தப்பு பண்ணவனே. கரெக்டுங்களா? அதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வக்கீல் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஜூனியர் அட்வொகேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது, பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? அதனால தான் வந்து இப்போ இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஜெயராஜ் பென்னிக்ஸ் உயிரிழந்தாங்க. ஸோ அதுலேருந்து என்ன ஆகிடுச்சு, மக்களுக்கு வந்து பயம் வந்து போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே பயப்படுறாங்க, போலீஸ்னாலே பயப்படுறாங்க. ஓகேவா? ஸோ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற வார்த்தை வந்து சும்மா எழுதப்பட்டிருக்கே தவிர நண்பன்லாம் இல்லை. நண்பன் வந்து உயிரை எடுப்பானா? ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் அந்த கேஸு, அதை சொல்கிறேன் நான். ஸோ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு எங்கேயாச்சும் போர்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே புன்முறுவல் பூத்துட்டு அப்படியே கடந்து போயிடணும். கரெக்டுங்களா இல்லையா? கடவுள் தான் நம்மளுக்கு நண்பன், வேறு யாரும் நண்பன்லாம் கிடையாது. அதாவது போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அடிப்பாங்க, அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுடைய குற்றத்தை பொறுத்தது. எஃப்ஐஆர் போட்டு அடிப்பாங்க. கரெக்டுங்களா? எஃப்ஐஆர் போட்டு அடிச்சுட்டு தான் அனுப்புவாங்க. கரெக்டுங்களா?
அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அக்யூஸ்டுன்னு ஒருத்தன் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டான்னா அவனை லுங்கியெல்லாம் கழட்டிட்டு ஜட்டியோட உட்கார வைப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த முறையெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா பிகாஸ்